எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு இல்லையா ஜாவாவில். ஸோ அந்த த்ரோஸ் கீவேர்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன்ற கீவேர்டு, கரெக்டாக? த்ரோ வேறு, த்ரோஸ் வேறு. ஸோ இந்த த்ரோஸ்ன்ற கீவேர்டோட பர்பஸ் என்ன ஜாவாவில், ஸோ இது என்ன மாதிரி வேலை பார்க்குது, இந்த த்ரோஸ் கீவேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம ப்ரோக்ராமில் இருந்து தியரி பாட்டுக்கு போகலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸோ மெயின் மெத்தட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ system.out.println ஆஃப் ஹாய் மெயின் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட்டில் ஹாய் மெயின்ன்றது பிரிண்ட் ஆயிரும், கரெக்டாக? ஸோ ஹாய் மெயின் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் கால் இருக்குது. ஸோ M1 ஆஃப்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த M1 மெத்தட் எங்கே இருக்குது? ஸோ இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டேன். திருப்பி வந்து பார்த்தா இன்னொரு மெத்தட் கால் M2. அப்போ இங்கேருந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது M2. M3 இன்னொரு மெத்தட் கால். ஸோ இங்கேருந்து நான் திருப்பி என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்திருக்கேன், ஓகேவா? ஓகே, இங்கே நான் வந்துட்டேன். ஒரே ஒரு ஆல்டர்னேஷன் இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், M3 மெத்தடுக்கு வந்துட்டேன். அதாவது மெயின் மெத்தட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் இருந்துச்சு, திருப்பி M1லேருந்து M2 கால் பண்ணியிருந்தோம், M2லேருந்து M3 கால் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரோ நியூ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ன்றது என்ன? ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட், ஓகேவா? அதை நான் இங்கே த்ரோ பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கேனா? இல்லை, எக்ஸப்ஷனை நான் ஹேண்டில் பண்ணலை. ஏன்னா இதை நான் ட்ரை பிளாக் கேஷ் பிளாக்கில் போடல, கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஹேண்டில் பண்ணலைன்னா இம்ப்ளிசிட்டாக என்ன நடக்கும்? ஸோ JVM வரும், இந்த ஆப்ஜெக்டை வாங்கிக்கும், நேராக கொண்டு போய் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட கொடுத்துரும், ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் எங்கே இருப்பான் அப்படின்னா இந்த இடத்துலலாம் இருக்க மாட்டான், டாப்பில் இருப்பான். டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் இந்த மெயின் மெத்தடுக்கு மேலே இருப்பான், டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம த்ரோ பண்ணியிருக்கிறது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ன்றது என்ன? ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன் நமக்கு தெரியும், ஏன்னா இது ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு கீழே வர ஒரு சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு, அன்செக்டு எக்ஸப்ஷனை நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஹேண்டில் பண்ணல. ஹேண்டில் பண்ணலன்னா யார் ஹேண்டில் பண்ணுவா? டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஸோ அப்போ JVM வந்து இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துரும், ஓகேவா? ஸோ இதான நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, இது ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா JVM வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கைக்கு கொண்டு போய் கொடுத்துருது, கரெக்டாக? ஸோ இது ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம், அதனால் இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் வந்து கொண்டு போய் கொடுத்துருது. சப்போஸ் நான் த்ரோ பண்ண போகிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ IO எக்ஸப்ஷன்ன்றது என்ன? ஒரு செக்டு எக்ஸப்ஷன். ஏன்னா இது டேரெக்டாக எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸு கீழே வர ஒரு சப் கிளாஸ். ஸோ ரன் டைம் எக்ஸப்ஷன் கீழே வரது எல்லாமே நம்ம அன்செக்டு எக்ஸப்ஷன் பேசியிருந்தோம், கரெக்டாக? ஸோ இது ரன் டைம் எக்ஸப்ஷன் கீழே வருமா? வராது, கரெக்டு தானே? ஸோ திருப்பி நம்ம ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணலாம். மெயின் மெத்தட்லேருந்து வரும், ஹாய் மெயின் பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு M1 மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ M1 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா M2 மெத்தடை கால் பண்ணியிருக்கோம், M2 மெத்தடில் M3 மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். த்ரோ நியூ IO எக்ஸப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு IO எக்ஸப்ஷனை நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த IO எக்ஸப்ஷன்ன்றது ஒரு செக்டு எக்ஸப்ஷன், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த செக்டு எக்ஸப்ஷனை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னா நான் பார்க்குறேன். ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக் நான் இந்த செக்டு எக்ஸப்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேனா? யூஸ் பண்ணலை தானே? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்துச்சு? JVM வரும், எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை எடுத்துக்கும், டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட கொடுத்துரும். டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் இங்கே இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரும், கரெக்டாக? ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன் கிட்ட மட்டும்தான் நடக்கும். இது ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், JVM டேரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட கொடுத்துரும். ஆனால் உங்கள் ப்ரோக்ராமில் செக்டு எக்ஸப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். யூஸராக ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் உங்களோட கிளாஸில் உங்களோட ப்ரோக்ராமில் ஒரு செக்டு எக்ஸப்ஷன் நடந்தால் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்கில் நீங்கள் அதை போட்டே ஆகணும். ஜாவா உங்களை ஃபோர்ஸ் பண்ணும், நீ அதை கம்பைல் டைம்லேயே பண்ணி ஆகணும். இங்கே நீ என்ன பண்ணியிருக்க? ஒரு செக்டு எக்ஸப்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கியா? அப்போ நீ அதை ஒன்று ஹேண்டில் பண்ணி ஆகணும். நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த த்ரோஸ் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் தெரியுமா?
அன்செக்டு எக்ஸப்ஷன் எல்லாமே டேரெக்டாக வந்து ஜேவிஎம் இங்கேருந்து கொண்டு போய் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட கொடுத்துரும். ஆனால் செக்குடு எக்ஸப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரோபோகேட் பண்ணி இங்கே கொண்டு போகாது. ப்ரோபோகேஷன்னா என்ன? ப்ரோபோகேஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ட்ராவல்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இது ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு போகாது. அந்த செக்குடு எக்ஸப்ஷனால் தானாக ட்ராவல் ஆகி இங்கேருந்து இங்கே போக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து அங்கே போக முடியாது இல்லையா, அப்போ நான் அதை அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த த்ரோஸ்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு செக்குடு எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஆஸ் எ யூஸராக எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஆனால் ஹேண்டில் பண்ணலை. ஸோ அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஒரு செக்குடு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் விடுறீங்களோ அப்போனா நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் ப்ரொபோகேட் பண்ணி ட்ராவல் பண்ணி டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கையில் கொடுக்கணும். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 10 ரூபா இருக்குது இல்லைன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நான் அமைதியாகவே இருந்தேன்னா எனக்கு என்ன தெரியும்? உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது தானே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் செக்குடு எக்ஸப்ஷனை நான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் எனக்கு 10 ரூபாவை தரணும், இல்லையா இல்லைன்னு சொல்லிடணும். இங்கே நான் ஹேண்டிலும் பண்ணல, அதை கொண்டு போய் அவன் கையிலையும் தரல, ரெண்டுமே பண்ணலன்னா ப்ரோக்ராமே கம்பைலே ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் கம்பைல் டைம்லேயே இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அப்படி ஹேண்டில் பண்ணல, ட்ரை பிளாக்குள்ளே நீங்கள் அதை போடலை அப்படின்னா உங்களுடைய மெத்தட் டிக்ளரேஷனில் த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹேண்டில் பண்ணல. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இதை ட்ரை பிளாக்குள்ளே போட்டு கேட்ச் பிளாக்கில் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்கள் ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்குள்ளே இதை போடலை அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை நீங்கள் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுடைய மெத்தட் டிக்ளரேஷன் எங்கே இருக்குது? M3ன்றது தான் டிக்ளரேஷன். ஸோ இந்த இடத்துல த்ரோஸ் IO எக்ஸப்ஷன். ஓகே, இந்த மெத்தடை கால் பண்ணது யார்? M2. ஓகேவா? ஓகே, உள்ளே வரேன். இந்த மெத்தடை இன்னொருத்தன் கால் பண்ணியிருக்கான். அப்போனா இந்த இடத்துலையும் நான் த்ரோஸ் யூஸ் பண்ணணும். த்ரோஸ் IO எக்ஸப்ஷன். ஓகேவா? இங்கே பாருங்களேன், இந்த மெத்தடை திருப்பி இவன் கால் பண்ணியிருக்கான். கரெக்டாக? இந்த M2-வை M1 கால் பண்ணியிருக்கான். அப்போனா இங்கேருந்தும் இதை நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு போகணும். அப்போ இங்கேயும் த்ரோஸ் IO எக்ஸப்ஷன். ஓகேவா? திருப்பி பார்த்தா இந்த M1 மெயின் மெத்தடில் கால் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ நான் இங்கேருந்து திருப்பி மெயின் மெத்தடுக்கு போகணும். ஸோ அப்போ மெயின் மெத்தட்லேருந்து த்ரோஸ் IO எக்ஸப்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு காலர் மெத்தட்லேருந்து, அதாவது எந்த மெத்தடில் நமக்கு எக்ஸப்ஷன் நடக்குதோ, செக்குடு எக்ஸப்ஷன் நடக்குதோ, அங்கேருந்து நம்ம இந்த மெத்தடை யார் கால் பண்ணாங்களோ அவங்க வரைக்கும் நம்ம இந்த த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ இங்கேருந்து ப்ரோபோகேட் ஆகி முன்னாடி மெத்தடுக்கு போகுது, இங்கேருந்து திருப்பி ப்ரோபோகேட் ஆகி முன்னாடி மெத்தடுக்கு போகுது, திருப்பி இங்கேருந்து ப்ரோபோகேட் ஆகி மெயின் மெத்தடுக்கு போகுது. டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் மெயினுக்கும் மேலே இருப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ இந்த மெயின் மெத்தடுமே IO எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணாதான் அது டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கைக்கே போவோம். அப்போ தான் இந்த தலைவர் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் வருவார், இந்த ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணி வெளியே கொண்டு வருவார். ஓகேவா? ஸோ இதனால தான் செக்குடு எக்ஸப்ஷன்ஸை நம்ம கம்பைல் டைமில் ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவிலே. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம த்ரோஸ் கீவேர்டு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியவா இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா செக்குடு எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஹேண்டில் பண்ணியே ஆகணுங்க. அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஒன்று அதை நம்ம பேக் டு த காலர் நம்ம அதை ட்ராவல் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ இந்த மெத்தட்லேருந்து நான் இந்த மெத்தடுக்கு த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன எக்ஸப்ஷனோ அதை நான் ப்ரோபகேட் பண்ண வைக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வைஸ் த்ரோஸ் கீவேர்டு எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கைக்கு போகிற வரைக்கும் நம்ம தான் அந்த வேலையை பார்த்து வழி அனுப்பி வைக்கணும். இதை நம்ம தியரியாக பார்த்துடலாம். ஸோ த்ரோஸ் கீவேர்டு என்ன? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எப்போல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குதோ ஜேவிஎம் வருவார், என்ன எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டோ க்ரியேட் பண்ணுவார், நம்ம ப்ரோக்ராமில் தூக்கி போட்டுருவார். அப்போது நம்ம யூஸராக ஒரு ப்ரோக்ராமராக நம்ம அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடு ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக் எழுதியிருந்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ரன் ஆயிரும். அப்படி இல்லையா அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோபகேட் ஆகி டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கைக்கு போயிடும். எப்போது அது ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷனாக இருந்தால் இந்த 2 பாயிண்ட்டும் நடக்கும். சப்போஸ் அங்கே பாருங்களேன், த அன்செக்டு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ப்ரோபகேட் பேக் டு த காலர் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ அன்செக்டு எக்ஸப்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அவன் தானாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கைக்கு போயிடுவான். ஓகேவா? பட் உங்கள் ப்ரோக்ராமில் ஒரு செக்குடு எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னா அதை
நம்ம தான் ப்ரோபகேட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு செக்குடு எக்ஸப்ஷனை நம்ம ப்ரோக்ராமில் ஹேண்டில் பண்ணலை, ஒன்று ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நம்ம தான் செக்குடு எக்ஸப்ஷனை ப்ரோபகேட் பண்ண வச்சு டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லருக்கு கைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். இந்தாடா இந்த எக்ஸப்ஷன் தான் என் ப்ரோக்ராமில் நடக்குதுன்னு. ஓகேவா? ஸோ அப்போ இன் ஆர்டர் டு ப்ரோபகேட் த செக்குடு எக்ஸப்ஷன், அந்த செக்குடு எக்ஸப்ஷனை நம்ம ப்ரோபகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோன்ற இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நம்ம த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணி அட் அ டைமில் ஒரு ஆப்ஜெக்டை தான் த்ரோ பண்ண முடியும்னு பார்த்தோம். கரெக்டாக? ஆனால் நம்மளால் த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி அட் அ டைமில் 2-3 எக்ஸப்ஷன்ஸை ப்ரோபகேட் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கன்னா இதில் பாருங்கள், நோட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமராக செக்குடு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரே த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை ப்ரோபகேட் பண்ண முடியும் அப்படின்னு. சப்போஸ் இந்த இடத்துல திருப்பி நான் த்ரோ நியூ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் கமா போட்டு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் நான் எழுதலாம். ஃபைல் நாட் ஃபவுண்டு ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் அட் அ டைமில் 2 எக்ஸப்ஷன்ஸை 3 எக்ஸப்ஷன்ஸை கூட என்னால் ப்ரோபகேட் பண்ண முடியும். ஓகேவா? த்ரோ பண்ணுறது தான் ஒரே லைனில் ஒரு எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ண முடியும். ஆனால் என்னால் ப்ரோபகேட் பண்ணுறது 2-3 எக்ஸப்ஷன்னா கூட கொடுங்க. எத்தனை எக்ஸப்ஷன் நடக்குதோ குட்ராடே செக்குடு எக்ஸப்ஷனாக இருந்தால் அதை கொண்டு போய் நான் ஒரே வழியாக கொடுத்துட்டு வந்துடுறேன் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்கிட்ட. ஸோ இது வந்து வேலிட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம த்ரோஸ் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ த்ரோஸ் கீவேர்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம இந்த வீடியோவோட த்ரோஸ் கீவேர்டோட முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.